திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகாதார் நம்ம சொல்லுவோம் இல்லையா? திருவாசகத்தை யார் கேட்கலையோ அவனால ஒரு பாட்டை கூட ரசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த திருவாசகங்கிறது உருகும் மனதை தருவதுதான் திருவாசகம். அந்த உருகும் மனதை தர திருவாசகம் உருவாக காரணமான கல்லின் கனியான தெய்வமே, உன்னை ஞான கண்ணால் கண்டவர் கடவுள் உண்டு என்பார். உன்னை ஞான கண்ணால் கண்டவர் கடவுள் உண்டு என்பார். மின்னலை போல் நிலையற்ற மனம் கொண்டவர் இல்லை என்று சொல்வார். இதுதான் வரி. இத வச்சு எங்க கவிஞன் போட்டான் பாருங்க. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கு முந்தன் ஒரு வாசகம். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கு முந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. தெய்வீகத்தை சொன்னா எங்க கவிஞர் நடுவர் அவர்களே, சிலை ஒன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றது, துணை தென்றலானது, யார் வந்தது அங்கே, யார் வந்தது, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே, நடுவர் அவர்களே. அதுவும் இல்லாம அந்த காதலி இருக்கா பாருங்க, காதலி நடந்து வரும்போது அதுக்கும் வச்சான். அவன் நட எப்படி இருக்கான்னு தெரியுமா? அதாவது தங்க ரதம் அசைஞ்சு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த தங்க ரதம் அசைஞ்சு வர மாதிரி அவன் நட இருக்கான். அவளுக்கு சிரிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? குங்கும பூ போல இருக்கான் சிரிப்பு. அதுலயே அந்த காதலி எப்படி செய்தாங்கன்னு வரைக்கும் கொடுத்தான். கட்டி தங்கம் இருக்குல்ல, கட்டி தங்கம், அதை வெட்டி எடுத்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்து வச்ச உருவம்னு கொடுத்தான். அவளை எப்படி கொடுத்தான் தெரியுமா? தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவம். காதல்ல கற்பனை வளம் கவிங்கிறது இப்படி இருக்கு நடுவர் அவர்களே. அதுலயும் தொட்டால் பூமலரும் பாட்டுக்கு ஒரு படம்னா அது படகோட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டால் பூமலரும் அதுல ஒரு பாட்டு உண்டு, காதல் பாட்டு. அதாவது எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் சும்மா ஒரு கைதட்டல் ஓசையிலே அந்த பாட்டு வரும் பாருங்க. ஒரு தொட்டால் பூமலரும்னு ஒரு கைதட்டு. அந்த அதுல தொட்டால் பூமலர்னு ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஒரு பூவை வந்து ஒரு தென்றல் காற்று தொடும்போது அந்த பூ எப்படியோ மலருமா, அதே மாதிரி ஒரு பெண்ணும் மலர்வாளாம். அந்த தென்றல் காற்று பட்டவர்னு அந்த பொண்ணும் மலர்வாளாம். மலர்ந்துட்டாலும் தொடவிடாமல் நழுவும் கன்னி தேவதை அந்த பெண். பூ மலர்ந்ததா? அடுத்தால கேக்குறான், தொடாமலே மலரும் பெண்மை பொன் சிவந்ததா அப்படின்னு கேக்குறான். அதான் கவிஞர் அழகா சொல்லுவான், அந்த காதலி பக்கத்துல இல்லைன்னு வைங்களா, இந்த காதலனுக்கு ரொம்ப நாளா காதலிய பார்க்கலன்னா என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கும். அந்த பித்தன் தெளியன்னா அந்த காதலி பக்கத்துல வரணும். அவளை பார்த்தாலே போதும், அவளை தொடணும் எதுவுமே வேண்டாம், அவளை பார்த்தாலே போதும், அந்த பித்தன் தெளிஞ்சிரும். அதை இவ்வளவு அருமையா கொடுத்தான் தெரியுமா? பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம்
கண் சிவந்தே கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை ஆசை விடுவதில்லை. அதுக்கு பிறகு வர்ணிச்சா பாருங்க அவ எப்படி இருக்காளா. பலரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா பாவை முகமல்லவா அழகிய தோள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா ஆயிரம் சுகமல்லவா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. என்ன அடி கைத்தட்ட பார்த்துருக்கேன். அதில் சரோஜா தேவி எம்ஜிஆர்னா அது தனி கலல்ல. அப்படி அப்படி எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா. உண்மையிலே நடுவர்களே காதலை வர்ணிக்க அதெல்லாம் வாலிக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அந்த வாலிக்கு காதல்லாம் அப்படி இருக்கு நடுவர்களே. அதுலயே இந்த காதல் வந்தாச்சுல இனி இந்த காதலன் காதலிய பார்க்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துல சந்திப்பாங்க. தனியா தான் பார்க்க முடியும், குடும்பத்தோடு பார்க்க முடியாதுல்ல. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம். இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துறான். அப்படியாங்க இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தனியா ஒரு இடத்துல சந்திக்காண்டி அவளை வர சொல்லுவான். ஆனா இந்த காதலன் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த காதலி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா காதலி வரும்போது எப்படி வரா தெரியுமா, அந்த கூந்தல்லாம் கலைஞ்சு போய் வாரா. இவளுக்கு இவனுக்கு காதலனுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வரணும். காதலன் காதலினாலே சந்தேகம் வரணும். அந்த காதலனுக்கு அவ வந்த கோலத்தை பார்த்ததும் சந்தேகம் வருது. அவ அத பாட்டிலே கேட்காம பாருங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உங்களை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உங்களை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். இந்த இடம் தான் முக்கியம். ஆமா. இதுல அவர் சந்தேகத்துல கேக்குறாரு, ஏம்மா கூந்தெல்லாம் கலைஞ்சிருக்கு, யார பார்த்துட்டு வரா, யார பார்த்த, உனக்கு என்ன பரிசு தந்தாங்க, ஏன் இப்படி இருக்கா, இதெல்லாம் எதுக்கு இந்த காயம் இருக்கு, எல்லாமே அந்த காதலிய பார்த்து கேக்குறான். அந்த காதலி அதுக்கு சொல்ற பாருங்க, எங்க கவிஞரோட வர்ணனை அதுலதான் நடுவர்களே. ஆம்பளை பத்தி நீ காட்டிட்டா. அவ சொல்றா, என் கூந்தல் எப்படி கலைஞ்சு தெரியுமா, பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் மழை கொண்ட கையால மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் மழை கொண்ட கையால மெதுவாக ஓட. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ
வண்டு அவளுக்கு முகத்துல மோதுதான். இவ ஒரு குளத்தங்கரையில நின்னுட்டு இருக்கா. நின்னுட்டு இருக்கும் போது அந்த வண்டு வருது. குளத்துல இருக்க மலருக்கு இந்த பொண்ணுக்கு அந்த வண்டுக்கு வித்தியாசம் தெரியல. இந்த பெண் தான் மலர் போல அழகா இருக்கான்னு சொல்லி அந்த வண்டு முகத்துல வந்து மோத வருது. இவ அதை அவ கையால அப்படி தடுத்து விட போனா பாத்தீங்களா, அது அப்படியே அந்த வாயில பட்டுடுச்சு. அவ்வளவுதான், கூந்தலம் கலைஞ்சிட்டு. அந்த பயத்துல அவளுக்கு கூந்தலம் கலைஞ்சி அப்படியே பயந்து ஓடி வாரா. கற்பனை வளம் இதெல்லாம் எங்க இருக்கு? பழைய பாட்டுல இருக்கிறதுனா பழைய கவிஞர்கள்ட்ட ஈடு இணையா ஒண்ணுமே கிடையாது நடுவர்களே. அதாவது பாமர மக்களும் இந்த காதல் வரிகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடுத்தவர்கள் தான் பழைய கவிஞர்கள் நடுவர்களே. அதுலயும் இரவுக்கும் பகலுக்கும்னு ஒரு பாட்டு, எல்லா திருமணமானவங்களுக்கும் அது போடக்கூடிய பாட்டு தான். அந்த பாட்டுல கடைசியில கொடுப்பான், அந்த இரவுக்கும் பகலுக்கும் பாட்டுல, ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம், ஒன்றினை ஒன்று அணைப்பது வழக்கம், ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது வழக்கம், காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கவிப்பதென்பது கவிதையின் விளக்கம், கவிஞன் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவது மஞ்சம், கவிஞன் சொன்னது கொஞ்சம் இனிமேல் பகலுக்கும் இனி என்ன வேளை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் இனிமேல் ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. உண்மையில இந்த ஒரு கம்மிங் கூட எங்க பாட்டுல தான் இருக்கு. அழகான கரெக்டா அந்த மனசு என்ன சொல்லுமோ அதை அப்படியே கம்மிங்ல கொண்டு வருவோம். கண்ணதாசனுக்கு கற்பனையில ஒரு உதித்த ஒரு பாடல். அந்த காதலி ரெண்டு வீட்லயும் பிரச்சனை, ரெண்டு பேரும் சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு பயத்துல இருக்காங்க. காதலியே ரொம்ப நாளா பார்க்க முடியாம காதலன் திடீர்னு பார்த்த உடனே அந்த காதலி கண்ணீர் விட்டு அழுகிறா. அந்த அழுகைய எப்படி அழகா காதலோட போட்டார் பாருங்க கண்ணதாசன். இந்த பாட்டு வந்து எத்தனை வருஷத்துக்கு கேட்டாலும் அது திகட்டாத பாட்டு நடுவர்களே. தேன் மாதிரி நம்ம காதல பாயக்கூடிய ஒரு காதல் பாட்டு. அந்த காதலி எப்படி போட்டா தெரியுமா, விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் காற்றே உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன். அதுல அழகா போடுவாரு. அந்த காதல்ங்கிறது எப்படி தெரியுமா, கோவில் மாதிரி. அதுல அந்த காதலி வந்தாதான் அந்த கோவில்ல தீபமே எரியுமா. அது அழகா சொல்லுவார் பாருங்க, தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது, தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது கனவு பலிக்கின்றது, எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம், உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன். கொடுத்தானா? இப்படிப்பட்ட நல்ல நல்ல கவித்துவத்தோடு நிறைந்த பாடல்களை தந்தவர்கள் இன்றைய கவிஞர்களை விட எங்களது அன்றைய கவிஞர்களே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.